யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, எப்பவுமே அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, தான் மேல ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். நீங்க பாருங்க, ஏசா வந்து கொஞ்சம் பசியோட வந்து அந்த கூடுல கொஞ்சம் குடுன்னு சொன்ன உடனே அங்கே என்ன பண்றாரு, சரி உனக்கு கூலா வேணும், நீ எனக்கு என்ன தருவ, நீ எனக்கு என்ன தருவ. பாருங்க, அந்த இடத்துல தான் அண்ணங்கிட்டே பிசினஸ் பெரிய விதமா பேசி உடனே அவங்க என்ன சொல்ற, என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தந்துடுறியா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா தந்துடுறேன். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெரிய நேக்கா வாங்கிட்டாரு. அதற்கு பிறகு தன்னுடைய தாயோட சேர்ந்து தன்னுடைய தகப்பனாரை வஞ்சிச்சிட்டாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மாமனாரையும் விட்டு வைக்கல. சும்மா நினைக்கிறீங்களா, அதுவும் 2 புள்ள இருக்குது, ஒரு புள்ள மூத்த புள்ள, இன்னொரு புள்ள இளைய புள்ள. மூத்த புள்ள கொஞ்சம் என்ன எப்படி இருக்கும்னு சொன்னா, அவங்க கொஞ்சம் கூச்ச பார்வை அப்படின்னு சொல்லுது, அப்படின்னா கொஞ்சம் அழகு இல்லாம இருப்பாங்க. ஆனா இவருக்கு யாரை தான் பிடிக்குது. இப்ப நீங்க பார்த்து யாக்கோபுன்னு நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே இவருடைய செலக்ஷன் எல்லாம் எப்படிதான் இருக்கும் சொல்லுங்களேன். ஞானமா பெஸ்டா 2 பிள்ளை இருக்கிற இடத்துல மூத்த பிள்ளையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றது நியாயம். அது இல்லாம சின்ன பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குது, அந்த பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்யறேன் அப்படின் போது எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ எல்லாத்துலயும் வந்துட்டாரு. அப்புறம் மாமனார் 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறதுக்கு அப்புறம், என்ன சம்பளத்தை ஏமாத்துற, இதா பாரு ஒரு போட்டி வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி, வரி உள்ளது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்து சொல்றாரு, நான் வந்து வெறும் கோலும் கையுமா போனேன், இப்போ சொல்லுங்களேன் 2 பெரிய பரிவாரத்தோட வரேன், ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன்னை யாருமே ஏமாத்த முடியாதுப்பா, நீ யாரெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க தான் ஏமாந்து போவாங்க, நீ பயங்கரமான பிரில்லியன்ட்ப்பா, பெரிய ஞானி தான். ஆனா இடையில வந்து யாப்போக்கு என்கிற அந்த நதிக்கரையில வரும்போது அவன் பிந்தி யாக்கோபு தனித்திருந்து ஒரு புருஷனோட என்ன போராடுறான் அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய. ஹலோ, யாக்கோபு எத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கினான்னு நினைக்கிறீங்க? அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு, அப்பா அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு, அம்மா அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு, லாபானுடைய 2 பொண்ணையும் வாங்கியாச்சு, அவனுடைய ஆடு மாடையும் வாங்கியாச்சு. ஏண்டா இன்னுமா அவனுக்கு நிறைய இல்லை? நம்ம அப்படித்தானே கேட்போம். இப்ப எதுக்கு ஜெபம் பண்றாரு? இப்ப எதுக்கு ஜெபம் பண்றாரு? இவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாத்தையுமே ஞானமா செஞ்ச உடனே நம்ம சம்பாரிச்சிடலாம் நினைச்சிட்டாரு. நீங்க 32ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. ஆமே, நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ யாக்கோபுக்கு ஒரே ஒரு ஞானம் வருது. என்ன ஞானம் அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு சம்பாதிச்சாலும், நான் ரொம்ப பிரில்லியண்டா சம்பாதிச்சாலும், இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியாதுன்னா, பயம் இல்லாம வாழ முடியாது, சந்தோஷமா வாழ முடியாது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் யார் அப்படின்னா, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அந்த கர்த்தர் சமூகத்தில் உட்காரும் போதுதான் இப்ப ஆண்டவர் சொல்றார், இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாமல். யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்னா, எத்தன், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல் என்கிறது பெரிய ஆசீர்வாதத்திற்கு சமானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், என்ன